சொந்த ஜனங்க சொல்லுவாங்க. சின்ன லெவலில் சொல்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வீட்டாரே என்ன செய்கிறாங்க, ஊழியத்தின் நடுவில் உள்ளே பூந்து அவருக்கு எதுக்கு மூளை கலங்கிடுச்சு, அவருக்கு புத்தி சுவாதம் இல்லாத போயிட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு வந்துட்டானுங்க. இதெல்லாம் இருக்குது இல்லையா வேதத்தில்? இதை விட ஒரு அவமானம் வேணுமா? அது ஆழம் தெரியாதவங்க என்ன சொல்லாங்க, அவங்க வீட்லேயே பிரச்சனை, அவங்க வீட்டில் நிறைய ப்ராப்ளம்மு, இவங்கெல்லாம் சொந்த குடும்பத்தை பார்த்துக்க தவறிட்டாங்க. கர்த்தர் ஒரு இடைவெளியை கொடுக்குறார். தீர்க்கதரிசன அபிஷேகம் அல்லது உங்களுக்கு விசேஷ அபிஷேகம் இருக்கிறவர்களுடைய வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும். தெரியாது. ஆபிரகாம் லோத்தை கூட்டு வந்தார். லோத்து கூட்டு வந்து என்ன அந்த மனுஷன் ஏதாவது ஆசீர்வாதமாக இருந்தான்னா, தேவன் இனத்திலேருந்து ஜனத்திலேருந்து பிரித்து எடுக்கிறார். அப்புறம் எதுக்கு இந்த மனுஷன்? இனத்தை விட்டு எடுக்கிற பொழுது இனத்தினுடைய கலாச்சாரம் கூட வரும். ஜனத்தை விட்டு எடுக்கிற பொழுது ஜனத்தினுடைய நினைவுகள் நம்மோடு கூட பயணப்படும். என்னையோ லவ் பண்ணான், அது பழைய பாவத்தில் ஒன்றா போய் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, இவனை நல்ல அருமையான தேவனோட பிள்ளை கல்யாணம் ஆகிருக்கு, மறுபடியும் லவ் பண்ணவில்லை நினச்சின்னு இருக்கான். கர்த்தரில் பார்த்துருப்பானோ இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தானோ டூஸ்புக்கில் எங்கேயோ நினைவுகள்லாம் அங்கே இருக்குது. ஏன் ஒழுங்காக வாழ்க்கை போயின்னு இருக்குது, போகலாம் இல்லையா? உன்னை கர்த்தர் பிரித்து எடுத்துட்டாரு ஐயா, இச்சையிலேருந்து பிரித்து எடுத்துட்டாரு, பாவத்திலேருந்து பிரித்து எடுத்துட்டாரு, சாபத்திலேருந்து பிரித்து எடுத்துட்டாரு. இன்னும் என் இனம், என் ஜனம், என்னுடைய பாஷை, எதுக்கெல்லாம் நம்மளுடைய அடையாளமாக வச்சுருக்குறோம். ஒரு தேசத்தை விட்டு கொண்டு வந்தாச்சு, இனத்தை விட்டு வான்னு சொல்லியாச்சு, ஜனத்தை விட்டு வான்னு சொல்லியாச்சு, தேசத்தை நான் காட்டுற தேசத்துக்கு போன்னு சொல்லியாச்சு. கையிலே பிடிச்சிட்டு வந்தார் லோத்துவை துணைக்கு. அது வினையாக மாறிச்சா? அது எதுனா ஆசீர்வாதமாக இருந்தாலும் இருந்தாலும் நீதிமான் லோத்து தான். அது விசுவாசி, அது பக்கா விசுவாசி. அது நிற்கிறது விழுமா, கிருபைன்னு சுற்றின்னு இருக்கும். அது ஆவிக்குள்ளேயும் வரல, வார்த்தைக்குள்ளேயும் வரல, எதுக்குள்ளேயும் வரல. இறுதியை மட்டும் லைட்டாக வாதிச்சுது இந்த சோதோம் கோமோரோடைய ஓரின சேர்க்கையை பார்த்து. அவன் அந்த பாவம் அல்ல, நீ தான் கூடிய காரணம் மாறிட்டல்ல. ஏதாவது உருப்பட்டான் அந்த மனுஷன். தேவையில்லாத ஆபிரகாமை போய் யுத்தம் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டான். மாம்ச ரீதியாக நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும், பிள்ளைகள் விஷயத்தில் கூட சொல்கிறேன், என் பிள்ளை, சில பேருக்கெல்லாம் பெண் பிள்ளைன்னா அவங்களுக்கு ரொம்ப அது அற்பமாக இருக்கும். அது வேறு வீட்டுக்கு போகிறது தானே. இவங்க பிள்ளை ஒரு கூட இருப்பாருன்னு இவருக்கு, அது வேற ஒருத்தர் வீட்டுக்கு போயிடுது. ஆம்பளை பிள்ளையே இன்றைக்கி வீட்டோட மாப்பிள்ளையா, அப்போ என்ன பண்ணுவேன்? அதில் ஒரு பச்சை பாதம் தெரியாது. அது ஏன் அது என்னதான் ஆவிக்குரிய ரீதியில் வந்து கூட இன்னும் உங்களுக்கு மாம்சத்துலேருந்து வரல வெளியில்.